அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ரிவ்யூஸ் பறந்துட்டு இருந்திருக்கணும். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்குது, சாங் இப்படி இருக்குது, இன்ட்ரோல் பிளாக் இப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுவும் சில கிரகம் பிடிச்சவங்க அந்த போட்டோவை எடுத்து அப்படியே வெளியே போடுறதாகட்டும், 10 செகண்ட் கரெக்டாக முக்கியமான இன்ட்ரோல் பிளாக்ல இருக்கிற 10 செகண்ட் வீடியோ எடுத்து வெளியே போடுறது, இந்த மாதிரி பல சேட்டைகளை பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜேன்ட்டு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போகுது, பார்க்க போறோம் அப்படின்ட்டுலாம் என்னமோ மாதிரி இருந்திருக்கும் நியூஸ் எல்லாமே. ஆனால் வேற ஒரு விஷயத்தை நோக்கி கடுமையான எதிர்பார்ப்பு. என்ன? 10:30 மணிக்கு கோர்ட்டில் கூடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். என்ன உத்தரவு வரப்போகுதோ, படத்துக்கு இன்னைக்காச்சும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுப்பாங்களா? அப்படியே உத்தரவு கொடுத்தாலும் இந்த சென்சார் போர்டு உடனே சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்களா? இல்லை மேல்முறையீடு போவாங்களா? மேல்முறையீடு போயிட்டு டபுள் நீதிபதிகளுடைய அமர்வில் போயிட்டு அங்கேருந்து கிடச்சி அங்கேயும் இருந்து இல்லை விடமாட்டோம்னு சொல்லி மேல்முறையீடு போயிட்டு அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு இப்படி பல வேலைத்தனம் பண்ணி நம்ம இன்னும் ஒரு மாதத்துக்கு இழுக்கடிப்பாங்களா? என்ன நடக்க போகுதோ பார்ப்போம். 10 நாள் ராடி, 10 நாள் கண்டினியூஸாக லாங் வீக்கெண்டு பறந்துருக்க வேண்டியது லீவு டைமில் இப்படி பண்ணி சோழியை முடிச்சு விட்டாங்களா? இந்த நேரம் பார்த்து இந்த ராஜா சாப்பு, இந்த தெலுங்கு படம், அது இந்த பிரபாஸ் படம், அதுதான் கொஞ்சம் பெரிய ஒரு அங்கே நார்த்தில் இல்லை தெலுங்கு டெரிட்டரிலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஜனநாயகனுடைய ரன்னுக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அந்த படம் கொடூர குப்பையாக இருக்குது, பார்க்கவே முடியல, உட்காரவே முடியலன்னு சொல்லி காலையிலேருந்து ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி போச்சாடா, தெலுங்குலேயும் ஒரு ஆட்டியிருக்கலாமே, அதுக்கப்புறம் நார்த்லேயும் ஒரு கலக்கியிருக்கலாமே, இப்படி பண்ணி விட்டாங்களேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் வருதா என்னன்றதெல்லாம் பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இஷ்யூ இந்த சென்சார் போர்டில் தணிக்கை குழு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற இந்த பிரச்சனை தமிழ்நாட்டை தாண்டி உண்மையிலேயே நேஷனல் லெவலில் பேச்சு பொருளாக மாறிடுச்சு. நேஷனல் மீடியா, இந்தியா டுடே, அவங்க இவங்க என்டிடிவி எல்லாரும் இந்த விஷயத்தை தூக்கி போட்டு விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு, அரசியல் பிரதிநிதிகள்லாம் உட்காந்துக்கிட்டு கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. யார் இதை அடக்குவது? பாஜக இதை பண்ணுதா? பாஜக பண்ணுதுன்னா என்ன காரணத்துக்காக பண்ணணும்? தாவேக்காவை தன்னுடைய கூட்டணிக்குள் இழுத்து கொண்டு வருவதற்காக மிரட்டி பார்க்கிறார்களா? அப்படின்லாம் பல விவாதம் போயிட்டு இருக்குது. எனக்கு என்னுடைய புரிதல் அடிப்படையில் நான் பார்த்தேன்னா, பாஜக பண்ணக்கூடிய ஆளுங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவங்க ஜனநாயகனை நசுக்கி முடக்கி விஜயை தன் பக்கம் கூட்டணிக்கு எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? மிரட்டி வெளியே நல்லாவே பப்ளிக்லாம் பார்க்குற மாதிரி மிரட்டி கூட்டணி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லை? விஜய் ஃபேன்ஸே ஓட்டு போடுறதுக்கு தயங்குவாங்கல்ல. அப்படின்னும் போது அது அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்படி எதனா பண்ணணுன்னாலும் மறைமுகமாக பேசி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இல்லை வேறு ஏதாச்சும் சில விஷயங்கள், கரூர் வழக்கு ஒன்று இருக்குது, இதெல்லாம் பண்ணாததான் இந்த படத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு புரியல. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திராவிட லாபி என்பது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அனைத்து துறைகளிலும் ஊடுருவி இருப்பதால் இங்கிருந்து எதனா வேலை நடக்குதா அதுவும் தெரியல. சரி, இப்படிலாம் இருந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஆதரவு குரல்கள், என்னடா சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒற்றுமையே கிடையாது, எவனுமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மனுஷங்களாயா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் முந்தானத்து பயங்கரமான ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருக்க ஒருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல இந்த கோப்ரா படத்துடைய டைரக்டர் அஜய் ஞானமுத்து, அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டார். அதுக்கப்புறம் படப்பட நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கார்த்திக் சுப்பராஜ் அவங்க இவங்கன்ட்டு. அதில் எஸ்டிஆர் அவர்கள் போட்ட ட்வீட் பயங்கரமான வைரல். சிம்பு அவர் மனமார்ந்த உள்ளார்ந்து அப்படியே விஜய் அவர்களுக்கு தன்னுடைய முழு ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் படம் எப்போ வருதோ அப்போ தான் திருவிழா தேட்டரில் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். பராசக்தி டீமை எல்லாரும் பார்க்குறாங்க. யார்ப்பா அவர்? விஜய் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு போனவர், விஜயா பார்த்து இருந்தாங்க வச்சுக்கோங்க துப்பாக்கின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் ஏதாச்சும் வாய்ஸ் கொடுத்தாரா சிவகார்த்திகேயன் அப்படின்னு பார்த்தா சத்தமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஈக்குவலான ஹீரோ ஆகிட்டார் இல்லையா, அவரும் விஜய் ஆகிட்டார் இல்லையா. அப்படின்னும் போது அவருடைய ரேஞ்சுக்கு அவர் இதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன் ஆடியோ லான்ச்சிலே கூட அவங்க படம் வருது நல்லா வரும், அதையும் பாருங்க, அடுத்த நாள் என் படத்தை கொண்டாடுங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அதே படத்தில் நடித்த ஜெயம் ரவிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் அவர் அப்போ இருந்தே விஜய்க்கு தீவிர ரசிகராக இருந்தவர். அது போக உண்மையிலே சிவகார்த்திகேயனுக்கு பண்ண அளவுக்கு கூட விஜய் அவர்கள் ஜெயம் ரவிக்கு பண்ணதில்லை. சிவகார்த்திகேயனை ஒரு 2 மேடைகளில் தூக்கி விட்டுருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூப்பிட்டு அப்படி ஒரு முக்கியமான ஒரு ரோலை ஒன்று கொடுத்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டாரு. இதெல்லாம் எதுவுமே விஜய் ஜெயம் ரவிக்கு பண்ணதில்லை. ஆனாலும் அந்த ஒரு அண்ணன் அல்லது ஒரு சீனியர் அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்டுக்காக மனசார அவ்வளோ 2 தடவை அவர் படத்துக்கு வாழ்த்து, ஒரு தடவை இந்த படம் தடையாகுதுன்னு போது அதுக்கு குரல் ஒரு தடவை கொடுத்துருந்தாரு ஜெயம் ரவி. அந்த விஷயத்தில் ஜெயம் ரவி அவர்களை பாராட்டணும். இதை இன்னொரு ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம். என்னன்னா முன்ஜாமீன் தான். எப்பா டேய் இங்கே பார், உனக்கு எவ்வளோ கோவம் இருக்குதோ டென்ஷன் இருக்குதோ அங்கே பார் சிவகார்த்திகேயன் இருக்காப்புல, அப்படியே அந்த பக்கம் மெயின்டைன் பண்ணிக்க.
நீங்க 3-4 நாளா என்ன பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்கன்றதெல்லாம் நானும் சோசியல் மீடியால உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பராசக்தியை முடிச்சு விடுறதுக்கு பெருசா பிளான் பண்றீங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரப்போற சிவா படத்துக்கும் பெரிய அளவுல திட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த படத்துல பஸ்ஸுக்குள்ள நானும் இருக்கேன்டா அப்படின்றதுனால எனக்கு சேர்த்து வெடி வச்சிடாதீங்க பார். நான் உங்க ஆளு தான். இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் சொல்லி 2 கையும் தூக்கி முன்ஜாமீன் வாங்கி விட்டார் ஜெயம் ரவி. அந்த வகையில ஸ்மார்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். எஸ்டிஆருக்காக விஜய் அவர்கள் போய் அவருடைய படங்கள்ல ஒரு ரோல் பண்ணியோ அல்லது வந்து தன்னுடைய படத்துல வந்து அவருக்கு ஒரு முக்கியமான இப்ப சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்த மாதிரியான ஒரு ரோல் எல்லாம் கொடுக்கல. அதிகபட்சம் எஸ்டிஆர் வந்து வாரிசு படத்துல விஜய்க்காக எஸ்டிஆர் தான் பண்ணாரு. பாத்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு தீ தளபதியோட லிரிக்கல் வீடியோ, இத்தனைக்கும் அது வந்து தியேட்டர்ல வர வீடியோ கூட கிடையாது. லிரிக்கல் வீடியோல ஒரு பாட்டும் பாடி கொடுத்து அந்த பாட்டுக்கு பர்ஃபார்மன்ஸும் பண்ணி கொடுத்து, இத்தனைக்கும் அந்த கெட்டப் வந்து அப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவா அவருடைய படத்துல வந்து நடிக்க வேண்டிய கெட்டப். இருந்தாலும் விஜயுடைய பாட்டு வரப்போகுது அப்படின்றதுனால அதுல அவர் வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ரியல் ஃபேன் மாதிரி நடிச்செல்லாம் கொடுத்தாரு. அப்படின்னும் போது அவரு எதையும் எதிர்பார்க்காம பண்ணவர் அவர் இன்னைக்கு விஜய்க்காக வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா விஜயால் பெரிதும் பலன் பெற்ற ஒரு இமேஜ் அளவில் அப்படி தூக்கி விடுறதுக்காக பலன் பெற்ற சிவகார்த்திகேயன் கம்முனே இருக்கிறாரு. அதையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஜனநாயகன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. ரிலீஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சர்டிஃபிகேட் கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்குது. பாஜக தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்லாம் பேச்சு பொருள் உருவாகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல பார்த்தா இன்னொரு பக்கம் ஆமாங்க பராசக்திக்கும் அப்படிதாங்க நடக்குது. பராசக்திக்கும் இன்னும் சர்டிஃபிகேட்டே கிடைக்கலைங்க. பராசக்தியும் நசுக்குறாங்க, எங்களையும் நசுக்கிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு கதை வந்து அப்படியே காத்தோட்டமா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. உண்மையாவே பராசக்திக்கு வந்து அவங்களும் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுல பிரச்சனை தானா, அவங்களையும் முடக்கிறாங்களோ அப்படின்லாம் பார்த்தா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் இப்படி சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் தியேட்டர் போட்டுனே இருக்கிறாங்க. அவங்க பார்த்து அவங்களுடைய ரிலீஸ்க்கான ஏற்பாடு அமோகமா நடந்துட்டே இருக்குது. அப்படின்னும் போது எதுக்காக வேணும்னே பராசக்தியும் அப்படியே டிலே ஆகிற மாதிரியான ஒரு ட்விஸ்டெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா, பக்காவா வெளியே தெரிஞ்சிடக்கூடாது நாடகம். என்னது இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க பண்ண வேண்டிய அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறது இவங்களுக்கு ஈஸியாக மாறி போச்சு, ஜனநாயகன் தான் உண்மையிலேயே பிரச்சனையில மாட்டிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எங்களையும் தான் நசுக்குறாங்க, எங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்குறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகிற மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை பராசக்தி நசுக்கப்பட்டு விட்டால் அதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த ஜனநாயகன் நசுக்கப்பட்டதுனாலயாச்சும் மறுபடியும் அது வெளியே வந்துடும் போது அது முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமான ஹைப்போட அதிகமான எக்ஸ்பெக்டேஷனோட அது பாட்டுக்கு டமார்னு வந்து வெடிச்சிடும், பயங்கரமாக ஓடிடும். ஆனால் பராசக்தியெல்லாம் இந்த பொங்கல் லீவில் நசுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஹேட்ரடுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. சோலோவாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற கண்டிஷனில் இன்னும் தேட்டர் டிக்கெட் எதுவுமே ஃபுல் ஆகாமல் இருக்குது அப்படின்ற நிலைமையில தான் பராசக்தி இருக்குது. பின்ன நாங்கள் தமிழர்களுக்காக போராடுறோம், தமிழர்களுடைய போராட்ட வரலாறை எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி முழுக்க வேற ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு இங்கே தமிழர்களுக்கே நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறோம். அதில் கருணாநிதி மாதிரி மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு சிவகார்த்திகேயன் வந்து நடிப்பார், அவரை வந்து என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் கதையை எடுத்து வச்சா அது கருணாநிதியாகவே நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லலை. ஆனால் குறியீடுகள்லாம் வச்சு அப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சா அந்த படத்துக்கு நாளைக்கு தடையே வந்தாலும் யார் கவலைப்பட போகிறாங்க? இந்த நிலைமையில தான் இருக்குது. ரைட்டு, இது 2 பக்கம் இருக்க. அடுத்து இன்னொரு விஷயம், திமுகவுடைய வேட்டியில் வெடி வைத்த மாதிரியான ஒரு சம்பவம். என்னன்னா நேற்று காலையிலிருந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமேங்க, ராகுல் காந்தி அவர்களை தவிர இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, அது ஜோதிமணி அவர்களிலிருந்து இந்த பேட்ச் அந்த பேட்ச்லாம் இல்லை, எல்லா பேட்சும் சேர்ந்து, ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அபிஷியல் ஹேண்டில் இருந்தே கூட ஜனநாயகன் படத்துக்கான ஆதரவு குரல், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம தடுக்கிறது தவறு, இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்காம தாமதிக்கிறது தவறு, உங்களுடைய அரசியல் பழிவாங்கலை வந்து அரசியல்வாதி விஜய் கிட்ட வச்சுக்காங்க, நடிகர் விஜய் கிட்ட ஏன் வச்சுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி காங்கிரஸ் பயங்கரமா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இது ஜனநாயகன் ரிலீஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, ஜனநாயகன் ரிலீஸுக்கெல்லாம் இவங்க கொடுக்குற குரல் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இது தேசிய அளவில் பேசு பொருள் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அது பேசு பொருளாகவும் மாறிடுச்சு. இந்தியில வந்து கிட்டத்தட்ட படத்தை ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த வாட்டி 8 வீக் ஓடிடி விண்டோ வச்சு, வழக்கமா 4 வாரத்துக்கு தான் ஓடிடி விண்டோ கொடுப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நார்த்தில் இந்த மல்டிப்ளெக்ஸ் பெரிய பெரிய திரையரங்கள் அந்த லார்ஜ் ரிலீஸிங் அப்படிங்கிறது நடக்காது, வைட் ரிலீஸ் அப்படிங்கிறது நார்த்தில் நடக்காது பொதுவாக தமிழ் படங்களுக்கு. ஆனால் இந்த முறை சரி நம்ம ப்ராப்பராக தெலுங்கு படங்கள்லாம் எப்படி நார்த்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 8 வாரம் அவங்க எப்படி கேட்பாங்களோ அங்கே இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடிய
அந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி கேட்பாங்களோ அதே மாதிரி 8 வாரத்துக்கு ஓடிடி சைன் பண்ணி அங்கே ப்ராப்பராக ஜீன்னு நினைக்கிறேன், ஜீ நிறுவனம் தான் அங்கே நார்த்தில் வெளியிட போகிறாங்க. இந்த சூழலில் படத்துக்கு விஜய் அவர்கள் போகாமல், அதாவது நாங்கள் மும்பைக்கோ அல்லது வந்து நார்த்துக்கோ ப்ரொமோஷனுக்கு விஜய் அவர்களோ படத்துடைய டீமோ அவங்களோ இவங்களோ யாருமே போகாமல் அங்கே எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடத்தாமல் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை, மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. யார்? காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து. இந்த சூழலில் இவங்க இப்படி குரல் கொடுக்க 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 திமுகவுக்கு அப்படியே பிபி எகிருது. நார்மலாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மூச்சை இழுத்து இழுத்து விடுறாங்க, ஆனாலும் பிபி எகிருது. ஏன் அப்படின்னா, ஏய் சரி செய்ய முடியாத ஒரு பிளவை நோக்கி, ஒரு பிரேக்கப்பை நோக்கி நம்ம ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குதியா. நாங்கள் அங்கே வெறிகொண்டு விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆர்எஸ்எஸ் உடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் கொட்டாத காசை கொட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் எப்படியா நாங்கள் அவங்கள ஆர்எஸ்எஸ் பி டீம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது? கம்மன் இருக்கியா அப்படின்னா இருக்க மாட்டோம்டா, இருக்க மாட்டோம், இதான் டைம் அப்படின்னு சொல்லி திமுகவை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே காங்கிரஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இந்த விஷயத்தில் ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த சூழலில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, வருகின்ற 18ஆம் தேதி பொங்கல் முடிஞ்ச உடனே 18ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் போயிட்டு அவரோட உட்காந்து கலந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி நம்ம யாரோட வைக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குரல் வந்து நம்ம சைடில் இருந்து பயங்கரமாக எழுந்துட்டு வருது. நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அதை தான் விரும்புகிறாங்க. இந்த செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் இது கோளாறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பர்ஃபெக்டான டைம் இதுதான். இந்த ஒரு சான்ஸையும் விட்டோம்னா காலத்துக்கு நம்ம திமுகவுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டியது தான். நாளைக்கு இன்னைக்கு 25 நாளைக்கு 20 அடுத்து 10 எதுக்கு? இன்ஃபேக்ட் நம்ம விஜய் அவர்கள் கூட சேர்ந்து பெருசாக சாதிக்க முடியலனா கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் அல்லது வந்து 20க்கு மேலே எம்எல்ஏ ஜெயிக்கிறதோ இதெல்லாம் நடக்கலைன்னா கூட நம்ம இந்த ஒரு எலெக்ஷனில் திமுகவை விட்டு இந்த பக்கம் போயிட்டு அவங்கள தனியாக நிற்க விட்டு மண்ணை தின்ன விட்டாதான் அவங்களுக்கு நம்ம வேல்யூ என்னன்னு தெரியும். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. போன வெயிட் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, மண்ணு மூட்டைன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஒரு எலெக்ஷனில் அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்போம், தனியாக நிற்கிட்டோம், மற்றவங்களை வேணா கூட்டணி வச்சு நின்றுக்கிட்டோம், அடி வாங்கட்டும், 30-40 தொகுதி மட்டும் ஜெயிச்சுட்டு அதோட கேவலமாக தோற்று போட்டோம். அப்போ தெரியும் நம்மளை மிஸ் பண்ணதோடைய அருமை. அதுக்கப்புறம் போயிட்டு கெத்தா மறுபடியும் 29 பேசுகிறதா இருந்தால் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்களோடு பேசி அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ பேர் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாரும் அப்படின்னா அது கண்டிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அல்லது வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2017 மெர்சல் படம் வந்த டைமில் பெரிய பிரச்சனை உருவாச்சு இல்லையா மெர்சல் படத்துக்கு. அந்த டைமில் ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருந்தார் மெர்சல் படத்துக்கு ஆதரவாக. அந்த ட்வீட்டை கோட் பண்ணி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, எங்கள் தலைவர் அன்றே சொன்னார், எங்கள் தலைவர் அன்றே விஜய்க்காக குரல் கொடுத்தார் அப்படின்ட்டு. அப்போ இது ராகுல் காந்தி அவருடைய குரலாக தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஏற்கனவே பாமக அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு இல்லை, தேமுதிக மட்டும் இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு மாநாடுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா திமுகவை 4 செவத்துக்குள்ள விட்டு, அதாவது ஒரு 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 கிரவுண்டுக்குள்ள விட்டு 4 பக்கமும் கேட்டை லாக் பண்ண மாதிரி ஆயிடும். காங்கிரஸ் சும்மா ஏறி தோல் மேலே உட்காந்து ஒவ்வொரு முடியா பிடிங்கி எடுத்துருவாங்க. ஏன்னா ஆப்ஷன் இல்லை, நீ எங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க போனால் போட்டு நம்ம தேமுதிக அவங்களால தூக்கி உள்ள போட்டுக்கலான்ற மாதிரி கணக்கு போடுறியா, அந்த 2-3% காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களும் போயிட்டாங்க. என்னை விட்டு அவனுக்கு நாதி இல்லை அப்படின்ற கண்டிஷனில் வச்சு செய்வாங்க. பார்க்கலாம் பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாமல் ஒரு சத்தம். அது என்ன சத்தம்? ஒரு ஓசை. அது என்ன ஓசைனா அண்டா உருளும் ஓசை. ஒரு பாறையில் பெரிய பாறையில் மேலேருந்து ஒரு அண்டா உருட்டு விட்டிங்கன்னா அது எப்படி உருண்டுக்கிட்டே போகுமா கிடுகிடுன்னு அந்த மாதிரி உருண்டுக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு ஓசை கேட்குது. என்ன காரணம்? அதாவது ஜனநாயகன் படத்தை வந்து இப்போ இது தணிக்கை குழு வந்து தடை பண்ணுறாங்க அல்லது வந்து இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா சர்டிஃபிகேட்டு. அதுக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒரு மேட்டரை ஒப்பிட்டு அப்படித்தான்டா இது அப்படின்னு சொல்ல வர்றாரு நம்ம செந்தில்வேல்.
ஒருவேளை சொன்ன மாதிரியே 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைக்கு வராமல் போனால் அது விஜயின் தவறா சென்சார் போர்டின் தவறா? இப்ப கேள்வி எழுப்ப வேண்டியது சென்சார் போர்டையா அல்லது விஜயா? சரி, என்ன சொல்ல வர, வேகமா சொல்லு. அவர் படத்தையே அவரால் சொன்ன தேதியில திரைக்கு கொண்டு வர முடியல என்று விமர்சித்தால் அது பொருத்தமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இவ்வளவு சுத்தி சுத்தி இவர் எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்து வருது பாருங்க. அதே மாதிரி தான் நீட் விளக்கம். எப்படி? ஆமா, அப்படித்தான் நீட் விளக்குக்கு எங்களை யாருன்னா திட்டினீங்கன்னா அதுக்கு நாங்களும் காரணம் இல்லை. சட்ட ரீதியாக அரசு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பின்னும் அதற்கு ஒப்புதல் தர வேண்டிய ஒன்றிய அரசு அதை தர மறுக்கிறது. ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியவர்கள் திமுக அரசை நோக்கி பாய்கிறார்கள். அதிமுகவை நோக்கி கேள்வி கேட்க காரணம் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருப்பதால். கூச்சமே இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே, எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னது யாருங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேங்க. கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. எந்த நம்பிக்கையில சொன்னீங்க? அப்ப தெரியாதா அது ஒன்றிய அரசு அப்படின்ட்டு? இப்ப ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எல்லா படமுமே டேட் போட்டு தான் சென்சார் ப்ராசஸ் பண்றாங்க. 99% படத்துக்கு வந்து கரெக்டா அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. அதனால வந்து இதை பிளேம் பண்ண முடியாது, வேற விஜய் தரப்ப பிளேம் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல நீ வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்ட 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா திமுக அப்படி இல்லையே. திமுகவுக்கு நல்லாவே தெரியுமே, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் கையெழுத்து போட்டு அல்லது நம்ம போன உடனே மாத்திர முடியாதுன்னு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சும் பொய் வாக்குறுதி கொடுத்தது யாரு? அனிதா அவர்களுடைய மரணத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவ்வளோ அழுது புரண்டு கண்ணீர் சிந்தி இது நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நடக்காம தட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அதுக்கு அந்த டைம்ல ஆட்சியில் இருந்த அதிமுகவை கடுமையான குற்றம் சாட்டி எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இப்ப என்ன சொல்றீங்க? அது போராடணும், அதுதான் ரகசியம். மக்கள் எல்லாம் திரட்டி போறாங்க, 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். கையெழுத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா நீட்டை விளக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ உருட்டுறது யாரு? அப்போ இப்போ ஒரு படத்துக்கு சர்டிபிகேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்ததுல கூட கொண்டு வந்து தான் பண்ண ஒரு பிராடுத்தனத்தை மேட்ச் பண்ணி அப்படித்தான் இதுவும். அதனால விஜயத்தை எப்படி திட்டாம இருக்கிறீங்களோ அந்த மாதிரி எங்களையும் திட்டாதீங்க அப்படின்ட்டு வந்து நிக்க வேண்டியது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. பராசக்தி சோலோ ரிலீஸ் கிடைச்சிருச்சப்பா, ஜனநாயகன் போட்டிக்கு இல்லை, சும்மா கொளுத்தி எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இன்னொரு சோகம். என்னன்னா, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சு இல்ல, அது வந்ததுல இருந்து எல்லாரும் காரணமே இல்லாம இன்னும் ஹேட் அதிகமாயிருச்சு. இது திமுக படம் பராசக்தி அப்படிங்கிறது புக் பண்றதுக்கு தயங்குறாங்க. பல பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜனநாயகன் வந்தால் தான் நான் தியேட்டருக்கு போவேன், பராசக்தியை பார்க்க மாட்டேன் என்பவர்கள் எல்லாம் லைக் செய்யவும், பராசக்திக்கு திரையரங்கு போக மாட்டேன் என்பவர்களெல்லாம் ரீட்வீட் செய்யவும் சொல்லி அதை ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அது புக்கிங்கில் எதிரொலிக்கிறது. பராசக்தி படம் வந்து சொன்ன மாதிரி அவங்க அமைதியா எந்த கோளாறும் கொடுக்காம நான் போட்டி நான் கிளாஷ் அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் போடாம அமைதியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜனநாயகனும் ஒருவேளை வரலன்னு வச்சுக்கலாமே, பிப்ரவரியில தான் வருதுன்னு வச்சுக்கலாம். 14ஆம் தேதி பராசக்தி வந்திருந்தா உண்மையிலேயே நல்லா தான் ஓடி இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க பண்ண இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அந்த ஆட்டிடியூடுக்கும் அவங்க பண்ண அந்த டார்ச்சருக்கும், நீ டேட் போட்டா நானும் போடுவேன், நீ ஆடியோ லஞ்ச் வச்சா அதே டைம்ல நானும் வைப்பேன், நீ ஆடியோ லஞ்ச் டிவியில வந்து டெலிகாஸ்ட் பண்ணா அதே டைம்ல நானும் டெலிகாஸ்ட் பண்ணுவேன், என்னென்ன சேட்டை எல்லாத்தையும் பண்ணி நான் உனக்கு சமம், நீ வந்து ட்ரெய்லர் விட்டினா நானும் ட்ரெய்லர் விட்டு உன்னை விட 10 மில்லியன் நியூஸ் அதிகமா வந்துச்சுன்னு சொல்லி அதுலயும் வந்து ஒரு வேலை ஒன்று காட்டுவேன். அதுவும் ஆர்கானிக்கா இல்லை, அதுவும் ஒரு சில்லறத்தனம் பண்ணி தான் காட்டுவேன். ஆனா உன்னோட நான் பெருசு அப்படின்னு காட்டுவேன் அப்படின்ட்டு அவ்வளவும் பண்ணதுக்கு விளைவு இன்னைக்கு பராசக்தி படத்தை புறக்கணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சைலண்ட் கேம்பெயினிங் எல்லா இடத்துலையுமே நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தா பராசக்தி தப்பிக்க ஒரு வாய்ப்பு. தப்பி தவறி ஆவரேஜ் ஓகே குட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பட் நல்ல படம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.